கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அன்பானவர்களே, கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? எதனால் அடிக்கடி இந்த வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது? கடவுள் பயம், கடவுள் பயம், கடவுள் பயம்னா என்ன அப்படின்னு முதல் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையா? என்னங்க, இப்போ பிசாசானவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா என்ன? கடவுள் பரிசுத்தமானவர், அது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் கிருபையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். அன்பு செலுத்துகிற தேவனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஒரு தகப்பனை போல நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுகிற தகப்பனை போல இருக்கிற தேவனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். அப்போ யாரை பார்த்து தான் நம்ம பயப்படுவோம் அப்படின்னா, எரிச்சலுள்ள தேவனை பார்த்து பயப்படுவோம். நியாயம் விசாரிக்கிற தேவனை பார்த்து நாம் பயப்படுவோம். நம்மை அழித்து விடுவார் என்கிற பயம் நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அந்த கடவுளை பார்த்து நம்ம பயப்படுவோம். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ளே இருந்தாவே கடவுள் பயம் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெறும் மன்னிக்கிறவரையும், நம்மை அரவணைக்கிறவரையும், நம்மை நம் மீது அன்பு செலுத்துகிறவரையும், நம்முடைய ஆராதனையை கேட்டு நம் மீது இரக்கம் கொள்ளுகிறவரை மட்டுமே நமக்கு போதிக்கப்பட்டதுனால கடவுள் பயம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. திருச்சபைகளுக்குள் அது தெரியறதில்லை. நிறைய பேருடைய மரணம் கேள்விக்குறியாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாலிப வயசில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து செத்து போயிருப்பாங்க. அந்த மரணத்திற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தி இருப்பாங்க, கர்த்தருக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுருப்பாங்க. அதனாலே அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போடப்பட்டிருக்கும். அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அந்த பிள்ளைகள் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, நிறைய ரெவரண்ட் அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் சாபத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ இவர்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, சாபத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே அவர்கள் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் உணர்த்தணும் திருச்சபையில். அப்படி உணர்த்தினா தான் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் ஏற்படும். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் தான், ஆனால் தண்டிக்கிறவரும் கூட. இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்துகிறவர் தான், ஆனால் அடிக்கிறவரும் கூட. நீ தப்பு பண்ணால் கண்டிப்பாக உன்னை அடிப்பார், உன்னை அடித்து திருத்துவார். நீ திருந்தலைன்னா உன்னுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிறத நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா தான் கடவுள் பயம் அவர்களுக்குள்ள வரும். அந்த கடவுள் பயம் இருந்தால்தான் அவர்களுடைய ஜீவன் தப்பிக்கும். இப்போ கடவுள் பயம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தான் செய்கிறது சரி, நான் செய்கிறது தான் இந்த உலகத்தில் சரியானதுன்னு சொல்லி பைபிள் எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணிட்டா நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. பைபிள் எடுத்து நான் பேசிட்டேன்றதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாருன்னு கிடையாது. முதல் அடி எனக்கு தான் விழும். முதல் அடி இந்த வேதத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு தான் விடும். ஏன்னா அவன் துரோகம் பண்ணுறான், கடவுளுக்கு துரோகம் பண்ணுறவனாக இருக்கிறான்.
எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் அபிஷேகம் பெற்று அங்கி போட்டோ அங்கி போடாமலோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய ஊழியராக நாம் அபிஷேகம் பெற்று கர்த்தர் இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய ஊழியத்தை செய்கிறான் என்று நம்மை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறப்போ நாம் அந்த அபிஷேகத்தை இழந்து போகும்படியாக நாம் இந்த உலகத்தின் இச்சைக்கு உட்பட்டு கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன், அடிப்பார். போகிற வழியில் அழிஞ்சு போயிடுவோம். குமாரனை கோபப்படுத்தாதீங்க. கோபப்படுத்தினாக்கா நமக்கு அழிவு நிச்சயம். இந்த உலகத்தில் நாம் பிறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது. அந்த வாழ்க்கை நம்மிடத்துலேருந்து பறி போயிடும். நம்மை நம்பி இருக்கிற குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். நம்மை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். சாபம் அவர்களையும் தேடி பிடிக்கும் என்கிற அந்த பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், திருச்சபையில் கொடுக்கணும். அப்போ தான் அங்கே இருக்கிறவர்களுடைய ஜீவன் தப்பிக்கும். அதைத்தான் சொல்கிறாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவான அதை அடைந்தவன் திருப்தி அடைஞ்சு நிலைச்சிருப்பான். அப்போ அந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்பா நான் எந்த தப்பும் பண்ணுறதில்லை, ஏன்னா கடவுள் என்னை நியாயம் விசாரிச்சிருவார், கடவுள் என்னை தண்டிச்சிருவாருங்கிற பயம் எனக்குள்ளே இருக்குது, அதனால நான் எந்த தவறும் பண்ணுறதில்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிற போது தீமை நம்மை அணுகாது. எந்த தீமையும் நம்மை அணுகாது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக தீமை மற்றவர்களை அணுகுகிறது என்று சொன்னால் அங்கே கடவுள் பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ கடவுளுடைய பயத்தை குறித்து நீங்கள் போதிங்க, அவர் கண்டிப்பானவர் என்பதை உணர்த்துங்க. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன இவருடைய உபதேசம் இவ்வளவு கடுமையாக இருக்கிறது. அப்போ கடுமையான உபதேசத்தை முதல் அவர் சொல்கிறாரு. ஏங்க 38 வருஷம் வியாதிப்பட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவன் மேலே அன்பு செலுத்துறாரு, அவன் மேலே கருணை உண்டு அவருக்கு, அவன் சுகமாகணும்னு தேடியே போகிறாரு, தேடி போய் அவனை சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்திட்டு அவன் எந்திரிச்சு நடந்து போகிறப்ப அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதங்கிறார். இவ்வளோ நாள் செஞ்சதை விட, இவ்வளோ நாள் பட்ட பாடுகளை விட இன்னும் அதிகமான கேடு உனக்கு வந்து சேர்ந்துடும் நீ பாவம் பண்ணினா அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை, ஒரு கடுமையை, ஒரு கண்டிப்பை அவனுக்கு சொல்லித்தான் அனுப்புகிறார். ஏன் நாம் இந்த கண்டிப்பை சொல்கிறதில்லை? ஏன்னா நாம் கடிந்து கொண்டு கர்த்தரோட சுவிசேஷத்தை சொன்னோம்னா நமக்கு காணிக்க வராது அப்படின்னு பயப்படுற அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொன்னோம்னா நம்முடைய திருச்சபைக்கு மக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறாங்க. ஆகவே மனிதர்களை திருப்திப்படுத்துகிற ஊழியத்தை செய்கிறார். கடவுளுடைய பயத்தை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறது இல்லை. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்போ தான் நாம் ஜீவனோடு இருக்க முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த உலகத்தில் எத்தனை ஆயுள் காலத்தை கர்த்தர் நமக்கு நியமித்து இருக்கிறாரோ, 70 பலத்தின் மிகுதியால் 80. இந்த ஆயுசு நாட்களை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்முடைய ஜீவன் அத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும். அப்போ திருப்தி அடைவோம். அப்பா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை நான் மிக திருப்தியாக வாழ்ந்து முடித்திருக்கிறேன், எந்த தீமையும் நம்மளை நெருங்காது. வியாதிப்பட்டு படுக்கையில் கிடந்து மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம அருவருப்பானவர்களாக தெரியாமல், எந்த தீமையும் நம்மை நெருங்காமல் நாம் கடவுளோட சமூகத்தில் மிக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட திருச்சபைகளுக்கும் கர்த்தர் கண்டிப்பானவர் என்கிற உபதேசத்தை சொல்லுங்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்கிற உபதேசத்தை சொல்லுங்கள். கர்த்தர் தண்டிப்பார் என்கிற உபதேசத்தையும் சொல்லுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் கடவுள் பயத்தோடு வளர்ந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் நன்மையை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் கடவுள் பயத்தோடு வாழ துவங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அது நன்மையையே தரும், தீமையை அணுக விடாது. அது திருப்தி அடைய செய்யும் என்பதை நாங்கள் இந்த வார்த்தையின் மூலம் உணர்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்டித்து உணர்த்தி கடவுள் பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் வழிவகுத்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம்.
இமானுவேலர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதிக்கிறார். அந்த போதனைகளை கேட்டு நாங்கள் அதில் வளர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகரும் எங்களது பரிசுத்தமாகிய எங்களுடைய அன்பாகிய எங்களுடைய கிருபையாகிய மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.